இப்படி போகும்போது வேட்டவாளன் ஜமீன்தார் அவருக்கு ரொம்ப நண்பர். அவர்கிட்ட ஒரு நிறைய ஏக்கரா நிலக்குது, ஆயிரக்கணக்கில் ஏக்கரா இருக்குது. ஐயா, நான் வந்து அரிசி பருப்பு காயெல்லாம் கொடுத்துட்றேன், நீங்கள் டெய்லி செய்து போடுங்க. அது மாதிரிலாம் இல்லை, மக்களுக்காக வாழணும், எல்லாரும் கொடுக்கணும், எல்லாரும் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஆரம்பித்த இது அடுப்பு இன்னைக்கு வரல எரிஞ்சுன்னு இருக்கு. அவர் இப்போ 200 வருஷம் அவங்க கூட அந்த அடுப்பு இப்போ இந்த கொரோனா பீரியடில் எல்லாமே நிறுத்திட்டாங்க. ஆனால் அவங்க தனி மனித இடைவெளி வச்சு இன்னைக்கு கூட சாப்பாடு போட்டுங்கிறாங்க. இன்னைக்கே நடக்குது இந்த மன்றம். இந்த மன்றம் இன்றைக்கும் வந்து வடலூரில் அடுப்பு எரிஞ்சுன்னு தான் இருக்குது. இன்றைக்கும் 1000 பேர் சாப்பிட்றாங்க. அவர் ஏற்றின அடுப்பு இன்னைக்கு வரல ஏழைங்களுக்கு. அந்த பசித்தி மனிதனுக்கு வந்தாவே அவனால் எதுவும் செய்ய முடியாது, நோய் வந்துடும், அவனால் வாழ முடியாது. அதனால் நீங்கள் வந்து முதல்ல இந்த பசித்தியை ஒழிக்கணும். அதான் ஜீவகாருண்யம் ஒழிக்கும். பசித்தி வந்தால் உயிரியே எரிச்சிடும் அப்படின்ட்டு அவரை சொல்லி இந்த பசித்தியை ஒழிக்கணும். முதல்ல என்ன பண்ணார், வடலூரில் போய் சேர்ந்து மூலிகை எல்லாம், இப்போ நான் சொல்கிற மாதிரி மூலிகைலாம் அரைச்சி ஜனங்களுக்கு கொடுத்தாரு. இவர் வந்து இலவசமாக கொடுக்குறாரு, நிறைய நல்லா ஆகுதுன்னொடனே ஆயிரக்கணக்கில் வந்துட்டாங்க, 10,000 பேர் வந்துட்டாங்க. அப்போ இவரால் மூலிகை தேட முடியல, அரைக்க முடியல, கொடுக்க முடியல. அப்போ இறைவன்கிட்ட போய் அழுகுறாரு, என்னை நம்பி வந்துட்டாங்க, அவங்களுக்கு நான் எதுவுமே கொடுக்க முடியலையே, என்னை எப்படிங்க நீங்கள் காப்பாற்றுனங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ உன் கண்ணை பார்த்தாலே நோய் நல்லாயிடும், இனிமேல் நீ மருந்தே கொடுக்கும், உன் கண்ணை பாரு, உனக்கு அந்த சக்தியை கொடுத்துறாரு. அவர் கண்ணை பார்த்தாலே நல்லாயிடும். அதனால 60 ஏக்கரா கொடுக்குறாங்க. அந்த ஊர் ஜனங்க எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா, 1 சென்ட் 2 சென்ட்டுக்கு அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறான், கொலை பண்ணிக்கிறான், உயிர் போகுது. 60 ஏக்கரா அந்த கிராமத்தில் எழுதி, அந்த கிராமத்தில் 60 ஏக்கராவையும் இவருக்கு பதிவு பண்ணி கொடுக்குறாங்க. அதை வந்து அவர் அண்ணன் மகளுக்கோ மாமனுக்கோ மற்ற யாருக்கோ அதே மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதான் வள்ளலார். ஒரு நொடி கூட, ஒரு நிமிஷம் கூட தனக்காக வாழாது, மக்களுக்காகவே வாழ்ந்தார். அதே மாதிரி நீங்கள் நான் திருவள்ளுவர் சார்ந்தேன், அவர் சொன்னார், கலைமணி ஐயா வந்து சொன்னார், இந்த மாதிரி வந்து அந்த போனார், ஒரு பிடி திருநூறு போட்டார், நல்லா ஆயிடுச்சுன்னாரு. 86 வயசு வரலாம் அவருக்கு வரல, அவர் வந்து அன்னதானம் பண்ணியிருந்தாருன்னு. அதே மாதிரி அந்த திருவள்ளுவர் மௌனசாமியார், அவர் ஜீவ சமாதி கோயில் முன்னாலே இருக்கு. அவரு கூட என்ன பண்ணுவார், ஒரு திருநீர் தான் கொடுப்பாரு. திருநூறு வேப்பலை கஞ்சி காய்ச்சி ஊற்றிருந்தார். அந்த திருநூறு வேப்பலைக்கு அன்னைக்கு 1,80,000 அன்னைக்கே சேர்த்துக்கிறாரு. எவ்வளோ நினச்சி பாருங்க, 1,80,000 திருப்பதி கோயிலுக்கு தேர் செய்து ஊற்றுக்கிறாரு. தமிழ்நாடு பூரா எல்லாருக்கும், எல்லா கோயிலுக்கும் இப்போ இந்த நாராயணி செய்கிற மாதிரி எல்லா கோயிலும் வந்து அவர்கிட்ட நன்கொடை வாங்கி போனாங்க. அது மாதிரி அன்னைக்கே செய்திருக்காரு. அப்படியே திருவள்ளுவர் சாமியார் அந்த வேப்பலை திருநூறு தான் கொடுப்பாரு. காலையில் கூழ் ஊற்றுவார். 1,80,000 பேங்க்ல போட்டு வச்சிருக்காரு. 1,80,000 ரூபாய் அவர் போட்டு வச்சிருந்து இதை வந்து மக்கள் நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அன்னைக்கே திருவள்ளுவர் கோயிலை அவ்வளோ சீராக்கி சரி பண்ணார். அதனால அந்த பசிப்பினி அந்த தீ இருந்தால் எல்லா நோய்க்கும் உறவிடும், எல்லா நோயும் உண்டாக்கிடும். அதனால இந்த தீ அவனுக்கு முதல்ல அழிக்கணும், பசிப்பினியை நம்ம தீ இல்லாத மக்களுக்கு அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அன்னதானம் ஆரம்பிச்சார். இந்த பசித்தீ உடம்புல இருந்துச்சுன்னா நம்மள மனிதன் எல்லா தவறும் செய்வான், திருடுவான், என்ன ஒன்றா பண்ணுவான். அதனால முதல்ல அவனை வந்து மனிதனாக்குனா பசிப்பினி போடுன்ட்டு அவர் வந்து நீங்கள் நான் சொன்ன ஒரு ராஜா கோயில் கட்டினாக்கா அப்படி அப்படியே பெரிய பெரிய கோயில் இன்னைக்கு கட்டி வச்சிருக்காங்க. ஆனால் ராஜா கிட்ட பொருள் மணி பணம் இருந்தது, மக்களுக்கு சோறு போட்டாங்க, சிற்பங்களை செய்தாங்க, இப்போ கட்டினாங்க. இவர் ஒன்றும் நம்மள மாதிரி சாதாரண ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர். அவர்கிட்ட ஒன்றுமே அவருக்கு இல்லை. ஆனால் அவர் என்ன பண்ணார், இறைவன் அருளால் மண்ணை பொண்ணாக்கி அந்த பொண்ணை எடுத்துன்னு போய் பாம்பே மார்க்கெட்டில் விற்று இந்த உலகத்திலே ஒரு கோயில் கறிமுட்டை மீன் சாப்பிடாதவங்க கோயில்னா வடலூர் கோயில் தான். யார் யார் கறிமுட்டை மீன் சாப்பிடலையோ அவங்கள வச்சே கட்டினார். அப்படி ஒரு அற்புதமான வடலூர் கோயில் கட்டினார். அங்கே இருக்கிற இரும்பு சங்கிலி கூட 200 வருஷம் ஆச்சு, இன்னும் துருப்பிடிக்கல. அவர் போட்ட இரும்பு சங்கிலி, அந்த சங்கிலி போய் எல்லாமே கழுத்தில் மாட்டிக்குவாங்க, நோய் நல்லாயிடும். இப்போ கூட போய் பார்க்குறவங்களுக்கு தெரியும், போனவங்களுக்கு தெரியும். அது மாதிரி அற்புதமாக அந்த வடலூரில் போனீங்கன்னா அவ்வளோ ஒரு பெரிய மகன். தனக்காக ஒரு நாள் கூட, ஒரு நொடி பொழுது கூட தனக்காக வாழல. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்தே வீடுதோர் இறந்தும் பசியராத அயர்ந்த வெற்றாருளம் கண்டு பதைத்தேன், நீடிய பிணிநூல் ஒருந்தோரை கண்டு துடித்தேன்,
ஈடின் மணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சிழைத்தவர் கண்டு இளைத்தனன் என்றாய். அவர் அந்த பாடிய பயிர் தண்ணி பயிர் இல்லைனா கூட வாழ்ந்தார். மண்ணுலகில் உயிர்கள் தான் மருந்தும் வருத்தத்தை கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன். என்னும் எனக்கே நின்னர்கள் வளர்த்தால் இசைந்த போதெல்லாம் நன் வருத்தம் தவிர்க்க நல்வரம் தான் நிச்சயக்கான் என்றாய். மக்கள் பட்டினியாக்குறாங்க, எனக்கு வரம் கொடு, நான் அவங்களுக்கெல்லாம் அரிசி பருப்பு கொடுக்குறேன், அவங்களுக்கெல்லாம் நோய் நல்லாக்குறேன். போய் இறைவன் கிட்ட தான் கேட்டார். நம்ம என்ன கேட்போம்? இப்போ அந்தம்மா சொன்னாங்க, என் பிள்ளைக்கு சரியாக வேலை கிடைக்கல. நம்ம கடவுள்கிட்ட என்ன கேட்போம்? என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், என் பிள்ளைக்கு திருமணம் ஆகணும், எனக்கு வீடு வாங்கணும், எனக்கு ஒரு 5 ஏக்கரா 10 ஏக்கரா வாங்கணும், நிலம் வாங்கணும், நான் கார் பங்களா வாங்கணும். நம்ம ஒவ்வொருத்தரும் கடவுள்கிட்ட கேட்கறது தான் கேட்குறோம். நம்ம கேட்கறது என்ன கேட்குறோம்? என் மகளுக்கு திருமணம் ஆகணும், மகனுக்கு திருமணம் ஆகணும், என் மகனுக்கு கார் பங்களாவோடு இருக்கணும், நான் கார் பங்களாவோடு இருக்கணும். ஆனால் அவர் அப்படிலாம் கேட்கல. மக்கள் பசியில் வாடுறாங்க, பயிர் வாடுது, அந்த பயிருக்கு தண்ணி கொடு. அப்படியே அவர் கேட்டது பூராவே மக்களுக்காகவே கேட்டார். அப்படியே மக்களுக்காக கண்ணே அவர் கொடுத்துட்டாரு. இனிமேல் நீ மூலிகைலாம் அரைக்க வேணாம், உன் கண்ணை பார்த்தா போதும், நோய் நல்லா ஆயிடாரு. அப்பவும் கூட்டமாக வந்துச்சு. அப்போ வந்து அந்த வடலூர்காரங்கெல்லாம் நம்ம ஊரில் வந்ததால இவ்வளோ ஜனங்க வராங்க, இங்கேருந்து வெளியூர்ல இருந்தாலும் நோய் நல்லாக்கின்னு போகிறாங்க, இவருக்கு எதனா செய்யணும்னா ஆளுக்கு ஒரு ஏக்கரா போட்டு 60 ஏக்கரா அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்தாங்க. அந்த 60 ஏக்கரா இப்போவும் இருக்குது. ஒரு 10 ஏக்கரா யாராவது திருடி போட்டாங்க, மீதி 50 ஏக்கரா இருக்குது. இன்றைக்கும் அதில் போய் நம்ம போகலாம், எங்கே ஒன்றா சாப்பிட்லாம். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல, ஒரு 5-6 இடம் இருக்குது அங்கேயே. அவர் பிறந்த ஊர் கருங்குழியில், அவர் ஞானம் பெற்ற ஊர் வடலூர், எல்லா இடத்துலையும் சாப்பாடு போடுறாங்கம்மா. மேட்டுக்குப்பம், கருங்குழி, மருதூர், வடலூர், ஏழுகிணறு, நீங்கள் இந்த 3 இடத்துல போனீங்கன்னா 3 வேளையும் சாப்பாடு போடுறாங்க. மேட்டுக்குப்பத்தில் போனீங்கன்னாலும் அப்படியே கல்யாண வீட்டுக்கு விருந்து மாதிரி சாப்பிட்லாம். அதே மாதிரி இங்கே வடலூரில் போனீங்கன்னாலும் 3 வேளையும் சாப்பாடு சாப்பிட்லாம், படுத்துக்கலாம், எங்கன்னா போய் குளிக்கிறதுக்கு இடம் இருக்கு, குளிச்சுட்டு வந்துக்கலாம். அது மாதிரி அவர் அப்படி பண்ணி வச்சிருக்காரு. அந்த பசித்தி ஒழியணும், ஜீவகாருண்யம் வந்து நமக்கு ஒழியணும் அப்படின்ட்டு அவர் பாடுபட்டார். மக்கள் வந்து பசிப்பினில் நோயிலிருந்து மீளணும் அப்படின்ட்டு அவர் அதாவது உலகத்திலேயே வந்து துண்ணென கொடியோர் பிற உயிர் கொள்ள தொடங்கும் போதெல்லாம் பயந்தேன். துண்ணென கொடியோர் பிற உயிர் கொள்ள தொடங்கும் போது அவன் கண்ணில் உயிர் பதைக்க கண்ட போது பதைத்தேன். மண்ணில் வலையும் தூண்டிலும் கண்டபோது இந்த உள்ள நடுங்கி நடக்க இந்த திருவுள்ள அறியன்றார். இந்த வலை தூண்டில பார்த்தாவே பயந்தேன். தூண்டில மீன் பிடிக்குது, அந்த மீன் பிடிக்கிறாங்க, வலை போட்டு பறவை பிடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இதை பார்க்கும்போதே எனக்கு அப்படியே என் உள்ள நடுங்கிச்சுன்றார். நம்ம என்ன பண்றோம்? அந்த தூண்டில் வச்சா மீன் கிடைக்குமா, நல்லா விரல் கிடைக்குமா, சாப்பிடலான்னு. நம்மளுக்கும் அவருக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. மண்ணில் வலையும் தூண்டிலும் கன்னி வகைகள் கண்டபோது எண்ணி நடுங்கிய உள்ள எந்த திருவுளம் அறியும். கடவுளுக்கே தெரியும் நான் எப்படி நடுங்கினேன்னு. அது மாதிரி முன்னென குடியோர் பிற உயிர் கொள்ள தொடங்கும் போதெல்லாம் பயந்தேன். கண்ணில் பிற உயிர் பதைக்க கண்ட போது பதைத்தேன். மண்ணில் வலையும் தூண்டில் வகையிலும் கன்னி வகையிலும் கண்ட போது எண்ணி எந்த நடுங்கிய உள்ளம் திருவுளம் அறியும். இறைவனுக்கே தெரியும் நான் எப்படி நடுங்கினேன். அப்படி ஒரு இது மாதிரி இந்த நாட்டில் வந்து இது மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது, உயிர் பலி இருக்கக்கூடாது. நம்ம வந்து கொலை இல்லாமல் மக்களுக்கு ஜீவகாருண்யம், மக்களுக்கு ஒழுக்கத்தை போதிச்சார். ஒழுக்கமாக இருக்கணும், அடுத்தவங்க சொத்தை திருடாதீங்க, அடுத்தவங்களுக்கு அன்னமிடுங்க, நல்லா உழைத்து சாப்பிடுங்க. அவருடைய கொள்கை எல்லாம் ரொம்ப எளிமையான கொள்கை. யாருக்கும் வந்தையா இன்னும் கூட அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எல்லா மதத்தையும் இதே தான். திருமூலர் என்ன சொல்றாரு? யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னொரை தானே. இப்போ நீங்க திருமால்னா துளசி, சிவன்னாக்கா வில்வம், அவங்கவுங்களுக்கு ஒண்ணு. விநாயகரா வன்னி, முருகனா கடம்பு மாலை, கடம்பு மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு ஒரு இது. மாரியாத்தாவா வேப்பிலை, யாவருக்குமாம் இறைவருக்கு வச்சு ஒரு பச்சிலை எடுத்துன்னு போய் சாமிக்கு போட்டுருன்றார். சிவபெருமான கும்பிட்றியா, வில்வம் எங்கன்னா 2 பயிர் வச்சு எடுத்துன்னு போய் அந்த போட்டுரு. கோவிந்தனை கும்பிட்றியா, பெருமாளை துளசி எடுத்துன்னு போய் போட்டுரு அவருக்கு. அதுவும் முடியும். மாரியாத்தாவா வேப்பிலை எல்லாம் ஈஸியாக கிடைக்கும். வேப்பிலை கிடைக்கிறதுக்கு